முன்னாள் போலீஸ் கமிஷனர் ஒருத்தரோட ஒய்ஃபை 72 மணி நேரமா காணோம் அப்படின்னும், அவங்கள கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு சன்மானம் தரதாகவும் போலீஸ்ல இருந்து ஒரு மீட்டிங் போட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. டிடெக்டிவ் மார்க்கும் அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கிற சரவணா அப்படின்ற லேடியும் அந்த மீட்டிங்ல கலந்துக்கிறாங்க. மீட்டிங் முடிஞ்சதுமே கமிஷனர் போய் பார்க்குற மாங்க்கு, மனைவி இழக்கிறதோட வலி என்னன்னு எனக்கு தெரியும். என்னோட மனைவியை கூட ஒரு கார் ஆக்சிடென்ட்ல நான் இழந்துட்டேன். கவலைப்படாதீங்க, உங்க ஒய்ஃபை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். அவங்கள கண்டுபிடிக்க என்னால் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படின்னு மார்க் சொல்றாரு. சிட்டிலேயே பெரிய டிடெக்டிவா இருக்கிற நீங்க இந்த கேஸ் எடுத்து நடத்துறது எனக்கு சந்தோஷமாவும் நம்பிக்கையாவும் இருக்கு. இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி எல்லா கேஸ் ஃபைல்ஸையும் நான் உங்களுக்கு அனுப்ப சொல்லிடுறேன். போலீஸ் தரப்புல இருந்து எப்போ என்ன உதவி கேட்டாலும் நான் பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு கமிஷனர் சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போய் பார்க்குற மாங்க்கும் சரவணாவும் கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அடுத்த நாள் இவங்க எல்லாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. காட்டு பக்கமா இருக்கிற ஒரு பாலத்துக்கு கீழே ஒரு பொண்ணு கார்ல இருந்து தூங்கி எந்திரிச்சு கண் வெளிச்சு இறங்கி வராங்க. இது எந்த இடம், நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன் அப்படின்னு குழம்பி போய் அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு எதிரில் ஒரு காரு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறதையும் அதுக்குள்ளார ஒரு லேடி இறந்து கிடக்கிறதையும் பார்த்து ஷாக் ஆகி போலீஸுக்கு தகவல் சொல்லிடுறாங்க. சம்பவ இடத்துக்கு வர போலீஸு அது காணாமல் போன கமிஷனரோட ஒய்ஃப் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு கமிஷனருக்கு தகவல் சொல்லி அனுப்பிடுறாங்க. அங்கே வர கமிஷனர் இறந்து கிடக்கிற தன்னோட ஒய்ஃபை பார்த்து கதறி அழுகிறாரு. தகவல் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வர மாங்க்கும் சரவணாவும் இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல தகவல் சொன்ன அந்த பொண்ணை கூப்பிட்டு, நீங்க யாரு, உங்க பேர் என்ன, இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு மாங்க் கேட்குறாரு. சார் என்ன தெரியலையா, நான் தான் சார் லில்லி. ஆவிங்க கிட்ட பேசுறது, பேய் கிட்ட பேசுறது அப்படின்னு டிவியில் ஷோ எல்லாம் பண்ணியிருக்கேனே சார். நான் இந்த ஏரியாவில் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் சார். 2-3 கேஸில் நானே போலீஸுக்கூட ஹெல்ப் பண்ணியிருக்கேனே, இன்ஸ்பெக்டருக்கு கூட எனக்கு நல்லா தெரியுமே. இறந்து போன கமிஷனர் ஒய்ஃபோட ஆவி தான் சார் என்கிட்ட வந்து பேசி இந்த இடத்துக்கு என்னை வழிகாட்டுனுச்சு. உங்களால் கண்டுபிடிக்க முடியல, அதனால தான் கமிஷனரோட ஒய்ஃபோட ஆவியே எங்கிட்ட வந்து பேசி இந்த இடத்துக்கு என்னை வழிகாட்டி கூட்டிகிட்டு வந்துச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஷாக் ஆகிற மாங்க்கு, என்ன இன்ஸ்பெக்டர், இந்த பொண்ணு ஆவிகிட்ட பேசுகிறேன், பேய்கிட்ட பேசுகிறேன், செத்துப்போன கமிஷனர் ஒய்ஃபோட ஆவியே வந்து பேசுனதா சொல்கிறாங்க, உங்களை வேற தெரியும்னு சொல்கிறாங்க, என்ன இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இன்ஸ்பெக்டர் மாங்க்கு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, போலீஸால் முடிக்க முடியாத 1-2 கேஸை இந்த பொண்ணை சாட்சியாக வச்சு நாங்கள் முடிச்சிருக்கோம். இந்த பொண்ணு ஆவிகிட்ட பேசுதா பேய்கிட்ட பேசுதா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரில, ஆனால் இவ சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும். இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் தான். அங்கே பாருங்க, பாலத்துக்கு மேலே இருந்து டர்னிங்கில் கட் பண்ண முடியாமல் நேராக வண்டியை பள்ளத்தில் விட்டுருக்காங்க. ரொம்ப ஸ்பீடாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு கிளியரான ஆக்சிடென்ட் கேஸ் தான். கமிஷனர் மட்டும் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா நாம் இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்னே கம்ப்ளீட் பண்ணிடலாம், கேஸை போட்டு வளவலன்னு இழுக்க வேணாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இல்லை சார், இந்த ஆவி பேய் இதெல்லாத்தையும் எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் வேறு ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணுறேன் அப்படின்னு மார்க் சொல்லிட்டு ரோட்டில் போய் செக் பண்ணுறாரு. அப்படி செக் பண்ணும்போது ரோட்டில் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் இழுத்துட்டு போன மாதிரி ஏதோ ஒரு கீறல் மட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் இருந்து கார் விலகி போனதுக்கான எந்த ஒரு டயர் மார்க்ஸுமே இல்லை. பக்கத்தில் இருக்க புல் செடி இதில் எதுலையுமே கூட எந்த ஒரு சேதமுமே இல்லை. மார்க்கு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு தன்னோட சந்தேகத்தை சொல்கிறாரு. ரோட்டில் இருக்க கீரல் பழைய கீரலை கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நேற்று லேட் நைட்டில் இங்கே மழை பெஞ்சிருக்கு. ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் தான் மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் டயர் மார்க்ஸ் எதுவும் இல்லை, எல்லாம் மழை தண்ணியில் அழிஞ்சிருக்கும். கமிஷனர் இதில் எந்த சந்தேகமும் இல்லை, இது ஆக்சிடென்ட் தான் அப்படின்றத ஒத்துக்கிட்டாரு. நாம் இதை ஆக்சிடென்ட் கேஸ்னே முடிச்சிடலாம், போட்டு இழுக்க வேணாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனாலுமே மார்க்குக்கு சந்தேகமாக இருக்குது. அன்னைக்கு ஈவினிங்கு கமிஷனரோட வீட்டில் இறந்து போன அவரோட ஒய்ஃபுக்கு இறுதிச் சடங்கு நடக்குது. இதில் மாங்க்கும் சரவணாவும் கலந்துக்கிறாங்க. அப்போது கமிஷனர் வீட்டு பாத்ரூமை யூஸ் பண்ணுறதுக்காக மாங்க்கு மாடிக்கு போகிறாரு. அப்படி போகும்போது அங்கே இருக்க ஒரு ரூமில் மழையில் நனைஞ்சி சேறு படிஞ்ச மாதிரி ஒரு ஷூ இருக்குது. நேற்று நைட்டு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னது மாங்கோட ஞாபகத்துக்கு வருது. சரவணா கிட்ட இதை பற்றி மாங்க் சொல்லும்போது, ஒருவேளை அவரோட ஒய்ஃபோட கொலைக்கும் அவருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சரவணாவும் சந்தேகப்படுறாங்க. சரி, நம்ம வேறு ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மாங்க்கும் சரவணாவும் அங்கே ஏதாவது தடயம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது அன்னைக்கு டேட்டுக்கு வந்த கொரியர்ஸ் எல்லாமே அங்கே இருக்க ஒரு டேபிள் மேலே கிடக்கு. அதில் ஒவ்வொன்றா செக் பண்ணும்போது ஒரே ஒரு சென்ட் பாட்டில் மட்டும் ரிட்டன் வந்திருக்கிறத பார்க்குறாரு மாங்க்கு. அது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கமிஷனர் தான் ஜெனிஃபர் அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு அனுப்பியிருக்காரு. அந்த பொண்ணு அது வேண்டான்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டன் அனுப்பியிருக்கு. சரவணா, இங்கே பாரு, ஜெனிஃபர் அப்படின்ற பொண்ணுக்கு கமிஷனர் ஒரு சென்ட் பாட்டில் அனுப்பியிருக்காரு, அந்த பொண்ணு ரிட்டன் போட்டிருக்கு, எதுக்கு இந்த அட்ரஸை நோட் பண்ணி வை, நாம் போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்ல சரவணாவும் அட்ரஸை எழுதி வச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் ஜெனிஃபர் வீட்டுக்கு போகிற மாங்க்கும் சரவணாவும், உங்களுக்கும் கமிஷனருக்கும் என்ன சம்மந்தம், கமிஷனரை உங்களுக்கு எவ்வளோ நாளாக தெரியும், எதுக்காக அவர் அனுப்பின சென்ட் பாட்டில் நீங்கள் ரிட்டன் போட்டீங்க அப்படின்னு ஜெனிஃபர்கிட்ட கேட்குறாங்க. சார், கமிஷனரை எனக்கு ஒரு 2-3 வருஷமாக தெரியும், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி என்கிட்ட பழகினாரு. ஆனால் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாரு.
உண்மை தெரிஞ்சதுமே நான் விலகிட்டேன் சார். ஆனா அவரு விடல. அடிக்கடி ஏதாவது கிஃப்ட் அனுப்பி இப்படி தான் தொல்ல பண்ணிட்டு இருப்பாரு. அது எல்லாத்தையும் நான் திருப்பி அனுப்பிடுவேன். அப்படிதான் சார் அந்த சென்ட் பாட்டிலையும் அனுப்புனேன் அப்படின்னு ஜெனிஃபர் சொல்றாங்க. சரி, ஓகே. இப்ப ரீசென்ட்டா கமிஷனரோட ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு தெரியும்ல. அவருக்கும் அவரோட ஒய்ஃப் இறந்ததுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கமிஷனர் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு மாங்க் கேட்குறாரு. கமிஷனர் கொஞ்சம் ரூடான கேரக்டர் தான் சார். ஆனா அவர் கொலை பண்ணியிருப்பாரா இல்லையான்னுலாம் என்னால சொல்ல முடியாது அப்படின்னு ஜெனிஃபர் சொல்றாங்க. சரி, தேவைப்பட்டா நான் உங்களை திரும்பி வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாங்க்கும் சரவணாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அந்த ஆவிகிட்ட பேசுற பொண்ணு லில்லி இருக்கால்ல, அவளை மட்டும் ஒரு வாட்டி விசாரிச்சுட்டா கமிஷனர் மேல நாம சந்தேகப்படுறது சரியா இல்லையான்னு தெரிஞ்சிடும். வா, அங்கேயும் போய் விசாரிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு மாங்க் சொல்லிட்டு சரவணாவை கூட்டிட்டு அங்கிருந்து லில்லியோட வீட்டுக்கு போறாரு. லில்லியோட வீட்டு வாசலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் மாங்க் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அந்த லில்லியோட வீட்டு வாசல்ல ஒரு விதமான சின்ன சின்ன கூழாங்கல்லோட கலந்த மண்ணு அழகுக்காக வாசல்ல கொட்டி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி மண்ணை அந்த சரௌண்டிங்ல எங்கேயுமே பார்த்ததா மாங்குக்கு ஞாபகம் இல்லை. அதனால எதையோ யோசிக்கிற மாங்க்கு அந்த மண்ணிலிருந்து கொஞ்சம் எடுத்து தன்னோட கர்ச்சீஃப்ல எடுத்து பத்திரப்படுத்திக்கிட்டு, இந்த லில்லியை விசாரிக்கிறதுக்கு சரியான நேரம் இது இல்லை, ஆதாரத்தோட வந்து தான் விசாரிக்கணும், இப்போ வேற ஒரு வேலை இருக்கு, வா போலாம் அப்படின்னு அங்கிருந்து சரவணாவை கூட்டிட்டு கிளம்புறாரு. அன்னைக்கு நைட்டு யாருக்கும் தெரியாம கமிஷனர் வீட்டுக்கு போற மாங்க்கு கமிஷனர் வீட்டு கார் டயர்ல ஒட்டியிருக்க மண்ணை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாரு. இப்போ லில்லி வீட்டு வாசல்ல இருந்து எடுத்த மண்ணையும் கமிஷனரோட கார் டயர்ல இருந்து எடுத்த மண்ணையும் ஒரு லேப்ல கொடுத்து செக் பண்ண சொல்றாரு. அதை செக் பண்ணி பார்க்குற லேப் டெக்னீஷியன் ரெண்டுமே ஒரே மண்ணு தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா இந்த லில்லிக்கும் கமிஷனருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆக்சிடென்ட்டா இருக்காது, கொலையா தான் இருக்கும். இப்போ போய் வா அந்த லில்லியை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லியோட வீட்டுக்கு சரவணாவும் மாங்க்கும் போறாங்க. இந்த ஆவிகிட்ட பேசுறது, பேய்கிட்ட பேசுறது, இந்த கதையெல்லாம் இனிமே விட்டுருங்க. உங்க வீட்டு வாசல்ல இருக்கிற மண்ணு கமிஷனரோட கார் டயருக்கு எப்படி போச்சு? கண்டிப்பா அவர் இங்க வந்திருக்காரு. 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கொலையை பிளான் பண்ணியிருக்கீங்க. உண்மை சொல்றீங்களா? இல்ல ஸ்டேஷனுக்கு போய் விசாரிக்கலாமா? அப்படின்னு மாங்க் சொல்ல, சார் சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். நான் ஆவிகிட்ட பேசுறேன், பேய்கிட்ட பேசுறேன்னு போய் தான் சார் சொன்னேன். ஆனா அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போனது மட்டும்தான் சார் எனக்கு ஞாபகம் இருக்கு. அடுத்த நாள் காலையில அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல தான் சார் நான் கண் விழிச்சேன். எப்படி அந்த இடத்துக்கு என் காரை ஓட்டிட்டு போனேன் அப்படின்றது எனக்கு ஞாபகம் இல்லை சார். யூஸ்வலா நான் தூங்க போனேன் நைட்ல தண்ணி குடிக்கிறதுக்கு, பாத்ரூம் போறதுக்கு அப்படி கூட எந்திரிப்பேன் சார். ஆனா அன்னைக்கு நைட்டு எந்திரிச்சு தான் எனக்கு ஞாபகமே இல்லை. சாப்பிட்டு தூங்குனேன். விடிஞ்சு பார்த்தா என்னோட கார்ல அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல கண்ணு முழிச்சேன். இது மட்டும்தான் சார் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னோட தொழிலுக்கு உதவும் அப்படின்றதுனால தான் சார் நான் ஆவிகிட்ட பேசுறதா சொல்லி அன்னைக்கு ஏமாத்திட்டேன். மற்றபடி நான் இதுக்கு முன்னாடி கமிஷனரை பார்த்தது கூட இல்லை. இந்த கேஸுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார் அப்படின்னு லில்லி சொல்கிறாங்க. என்ன தான் நடந்திருக்கும் அப்படின்னு மாங்க் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா, சரி, ஓகே, எனக்காக நீ ஒரு வேலை பண்ண வேண்டியிருக்கும், அது என்னன்றதை நான் அப்புறமா உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு லில்லிக்கிட்ட சொல்லிட்டு நேராக இன்ஸ்பெக்டரை போய் பார்க்குறாரு. நடந்தது எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டரை சொல்லும்போதே, சரி, ஓகே, கமிஷனருக்கும் அவரோட ஒய்ஃப் இறந்ததுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு, ஆனால் நம்மகிட்ட எந்த ஒரு சாலிடான ப்ரூஃப்மே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. நாளைக்கு நாம நடத்த போற நாடகத்துல கமிஷனரே தம் வாயால உண்மையை சொல்லுவாரு பாருங்க அப்படின்னு மாங்க் சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்த நாள் கமிஷனர் எங்கேயோ போயிட்டு அவரோட வீட்டுக்கு வரும்போது அவரோட வீட்டு வாசல்ல மாங்க், சரவணா, இன்ஸ்பெக்டர், லில்லி, இன்னும் கொஞ்சம் போலீஸ்காரங்க எல்லாரும் கூட்டமா நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாரு. என்ன இன்ஸ்பெக்டர், எல்லாரும் என்னோட வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமிஷனர் கேட்குறாரு. வாங்க கமிஷனர், ஜெனிஃபர் அப்படின்ற ஒரு பொண்ணை காணோன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவ உங்க வீட்டில் தான் இறந்து கிடக்கிறதா ஆவியா வந்து இந்த லில்லி கிட்ட பேசியிருக்கா. என்னது, ஜெனிஃபரா இறந்துட்டாங்களா என்னோட வீட்லையா அப்படின்னு கமிஷன் ஷாக் ஆகுறாரு. ஆமா, உங்களுக்கு கூட அந்த பொண்ணு தெரியும்ல. இங்கதான் அவ இறந்து கிடக்கிறதா ஆவியா வந்து இந்த லில்லி கிட்ட பேசியிருக்கா, வாங்க செக் பண்ணிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு ரூமா போய் செக் பண்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னு கமிஷனருக்கு புரியல. ஒவ்வொரு ரூமா செக் பண்ணும்போது ஒரு ரூம்ல ரத்தக்கரை படிஞ்ச இரும்பு கம்பியும் கிடக்கு. அப்புறம் லேடிஸ் செருப்பு இதெல்லாமே கிடக்கு. கண்டிப்பா இங்க ஏதோ நடந்திருக்கு, அந்த ஜெனிஃபர் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாருமே மறுபடியும் ஒவ்வொரு ரூமா செக் பண்றாங்க. தோட்டத்து பக்கமா போய் செக் பண்ணும்போது தோட்டத்துல ஒரு குழியில தலையில ரத்தம் வடிய வடிய ஜெனிஃபர் இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. கமிஷனர் இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. உடனே இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, கண்டிப்பா லில்லி சொல்றது உண்மையா தான் இருக்கும், கமிஷனர் தான் ஜெனிஃபரை கொலை பண்ணிருக்கணும், இவரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. என்ன இன்ஸ்பெக்டர், இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிடுறீங்களா என்ன? நான் இந்த கொலையை பண்ணல, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, இவ போய் சொல்றா அப்படின்னு கமிஷனர் சொல்றாரு. என்ன சொல்றீங்க கமிஷனர், யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத உங்க ஒய்ஃபை இவங்க தான் ஆவிகிட்ட பேசி கண்டுபிடிச்சாங்க, அதை நீங்க ஆக்சிடென்ட் கேஸ்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல, அப்போ இது மட்டும் பொய்யா இருக்குமா என்ன? கான்ஸ்டபிள், இவரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல,
என்ன இவ கண்டுபிடிச்சாளா? இவலாம் ஒண்ணும் கண்டுபிடிக்கல. இவ கண்டுபிடிக்கிற மாரி நான் தான் செட் பண்ணேன். இவ ஆவிகிட்டயும் பேசல, பேய்கிட்டயும் பேசல. இவ சொல்றது எல்லாமே பொய்யி. இவ சொல்றத நம்பாதீங்க. எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமே இல்ல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கத்துறாரு. என்னது லில்லி அந்த ஆக்சிடென்ட்ட கண்டுபிடிக்கிற மாரி நீங்க செட் பண்ணீங்களா? அப்போ உங்க ஒய்ஃப ஆக்சிடென்ட்ல இறக்கலையா? அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. அவசரப்பட்டு வாயை விட்டோமே அப்படின்னு கமிஷனர் நினைக்கிறாரு. ஆனா அவர் ஷாக் ஆகுற மாதிரி இன்னொரு விஷயமும் அங்க நடக்குது. குழியில இறந்து போய் படுத்து கிடந்த ஜெனிஃபர் உயிரோட எந்திரிச்சு வராங்க. கமிஷனர் ரொம்ப அதிர்ச்சியாகி சிலையா நிக்கிறாரு. இப்பதான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. நம்மளோட வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் இவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு நாடகம் ஆடி இருக்காங்க அப்படின்றது புரியுது. வேற வழி இல்லாம கமிஷனர் உண்மையை ஒத்துக்கிறாரு. என்னோட ஒய்ஃபை எனக்கு பிடிக்கல. அவளோட பேர்ல தான் எல்லா சொத்துமே இருக்கு. அவளோட டைவர்ஸ் பண்ணிட்டு நான் ஜெனிஃபரை கல்யாணம் பண்ணா சொத்து எதுவும் வராது. அதனால தான் அவளை கொன்னுட்டு ஜெனிஃபரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அன்னைக்கு நைட்டு என்னோட ஒய்ஃபு ஆஃபீஸ்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணி அவள்கிட்ட சொல்லி காரை வேகமாக ஓட்டிட்டு வர சொன்னேன். அப்படி அவள் காரை வேகமாக ஓட்டிட்டு வரும்போது ரோட்டில் ஒரு இரும்பு ராடை வச்சேன். அதில் இடிச்சு தான் அவளோட காரு பள்ளத்தில் கவுந்துருச்சு. அவள் இறந்துட்டாளா அப்படின்றத செக் பண்ணதுக்கு அப்புறமா லில்லியோட வீட்டுக்கு போய் அவள் தூங்குனதுக்கு அப்புறமா முகத்துல மயக்க மருந்து தெளிச்சு அவளோட கார்லயே அவளை உட்கார வச்சு அவளோட காரை நானே ஓட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல விட்டு திரும்பி வந்துட்டேன். அப்படிதான் லில்லி அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சா அப்படின்னு கமிஷனர் சொல்றாரு. அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமே அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த கேஸை இன்டெலிஜென்ட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்காக போலீஸ் தரப்புல இருந்து மாங்க எல்லாருமே பாராட்டுறாங்க. அடுத்ததா இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸை தான் மாங்க் டீல் பண்ண போறாரு. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.